தவம் என்பது தேவைகளுக்கு மேல் உள்ள ஆடம்பரங்களை குறைப்பது கூட ஆண்டவனை அடைவதற்கு வழி என்று இந்த கட்டுரை தொடங்குகிறது. வியந்து போனேன். இந்த மனம் இருக்குது பாருங்கள், அது ஒரு அலைப்பாயும். நம்ம இந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் அபிராமி அந்தாதியில் கூட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் பலமுறை பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மனம் குடு 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 குடுன்னு கேட்கும். எவன் ஒருவன் தேவைகளை சுருக்கி கொண்டு எளிமையோடு வாழ்கின்றானோ அது கூட இறை வழிபாட்டிற்கான தவம் என்று அந்த கட்டுரை நமக்கு கைபிடித்து செல்கிறது. இந்த உலகியல் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கிறது வேற, ஏழ்மையாக இருக்கிறது வேற. இந்த வார்த்தைக்கு நல்ல நுட்பமாக வித்தியாசம் பாருங்கள். எளிமையாக இருப்பது வேற, ஏழ்மையாக இருப்பது வேற. எல்லாம் இருந்தும் இப்போ 10 விரலில் மோதிரம் போடலாம், ஆனால் அவர் ஒத்த விரலில் தான் போட்டுப்பார். அவர் வீட்டில் 6 கார் இருக்கும், ஒத்த காரில் தான் பயன்படுவார். வகை வகையாக சாப்பிட்லாம், அளவாடு சாப்பிட்டு 5 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். அதாவது இருப்பதை பகிர்ந்துண்டு உண்பது மட்டுமல்ல, எளிமையோடு எல்லாம் இருந்தும் துறந்து வாழ்கிறாரே, அது கூட ஒரு வகையான துறவு தவம் தான்.